ஹாய்! இது போன சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. இந்த சண்டேவே வரப்போது. இப்பதான் அந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் குடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்றேன். அந்த அளவுக்கு பயங்கர சோம்பேறி ஆயிட்டேன். ஏன்னே தெரியல. இந்த அளவுக்கு சோம்பேறியா இதுவரைக்கும் இருந்ததே இல்ல. இப்போ ஒரு 3 மந்த்ஸா ரொம்ப சோம்பேறி ஆயிட்டேன் நானு. அன்னைக்கு வந்து என் பையனுக்கு ஹிந்தி எக்ஸாம் இருந்தது. காலையில வந்து மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மட்டன் குழம்பு வச்சு இட்லி சாப்பிட்டுட்டு அவங்க அப்பாவும் பையனும் வந்து ஹிந்தி எக்ஸாமுக்கு கிளம்பிட்டாங்க. ஃபுல் டே வந்து ஹிந்தி எக்ஸாம் 2 பேப்பரு. அதனால ஈவினிங் போல தான் வருவாங்க. மட்டன் வாங்கிட்டு வரும்போதே சங்கரா மீனும் ஒரு 1/2 கேஜ் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்து நாங்க மதியம் பிரியாணி அங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு வந்து மதியம் மீன் குழம்பு, ஒயிட் ரைஸு, ரசம் அது வரைக்கும் செஞ்சு மதியம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் அவங்க எக்ஸாம் முடிஞ்சு வந்தப்புறம் மளிகை சாமான் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் போய் வாங்குவேன். ஆனால் வந்து நம்ம தேவையான பொருள் தவிர எது எது பார்க்குறோமோ அதெல்லாம் எடுத்து போட்டு மளிகை சாமான் லிஸ்ட்டே பெருசாயிரும், காசும் நிறைய ஆயிரும். இப்போ வந்து அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் என்னென்ன தேவையோ அதை மட்டும் எழுதி எடுத்துகிட்டு போயிட்டு மளிகை சாமான் கடையில் கொடுத்து அவங்க வந்து பொருள்லாம் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு 1 இயராக வாங்குறது. மளிகை சாமான் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. அத வந்து எடுத்து ஏற கட்டி வைக்கிறது தான் இருக்கிறதுலயே பெரிய டாஸ்க்கு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்து கொட்டி வைக்கிறதுக்கு. என்ன மாரி எத்தன பேர் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நல்லா அடி வாங்கி இப்போ வந்து மளிகை சாமான் கடையில வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அரிசியும், இட்லி அரிசியும் மட்டும் இல்லாம ஒரு 4000 பக்கம் வந்துச்சு இந்த மாசம் வந்து மளிகை சாமான். இது வந்து ஒரு 1 1/2 மாசத்துக்கு கிட்ட வரும் எனக்கு.